என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தரும் கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஒரு ஆமீன் சொல்வோமே. தேவ பிள்ளைகள், இந்த புதிய ஆண்டுக்குள் நீங்கள் வந்திருக்கிறபடினால் இந்த ஆண்டு முழுவதும் பரிசுத்த தேவன் நம்மை நடத்துவாராக. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளையும் அளவில்லாமல் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் தந்தருள்வாராக. இந்த ஆண்டு நம் வாழ்வில் நிறைவுள்ள ஆண்டாக மாற்றி கொடுப்பார். கலங்காதீர்கள். எதை குறித்தும் பயப்படாமல் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தை கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் பூரணமான ஒரு விடுதலையை அவர் கட்டளையிடுவார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ உங்களுக்கான தெய்வனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகள். எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவரோட அவர் பேசுவாராக. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது, தேவன் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்க அவனுக்கு பலன் அளிப்பார். இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் கிரிகள் நிமித்தமாக அதற்கேற்ற பலனை உங்களுடைய அருளாளர் சுவாமி உங்களுக்கு அருளை செய்ய விரும்புகிறார். இந்த நாளில் நீங்கள் கிறிஸ்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கிரிகள் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். ஆம், என் அன்பு சொந்தமே, இந்த நாட்கள் நீ செய்யக்கூடிய உன் ஜெபம் தேவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய செய்யக்கூடிய ஊழியங்கள் உன் பரமபிதாவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீ ஆலயத்திற்கு தொடர்ந்து கடந்து போகிறது உன் இரட்சகருக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீ ஆலயத்தில் சக விசுவாசிகளோடு அன்பின் ஐக்கியமாக இருக்கிறது வாசமுள்ள நேசருக்கு தெரிய வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் உங்கள் கிரிகளுக்கு தக்க தேவ சமூகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாவற்றையும் நம்முடைய ராஜாதி ராஜன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு பிரியமான நலமான காரியங்களை செய்ய வேண்டும். செய்வீர்களா? இந்த ஆண்டு அதை செய்து பாருங்கள். உங்கள் கிரிகளுக்கு தக்க பலனை சுவாமி உங்களுக்கு அருளை செய்வார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் ஏமாற்றுகிற தகப்பனர். மனிதர்கள் வாக்கு கொடுத்திருப்பார்கள், அவர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் உன்னுடைய தகப்பன் இந்த ஆண்டு உனக்கு வாக்கு கொடுத்ததை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். ஆம் சகோதரா, ஆம் என் அன்பு சகோதரி,
இதோ கடந்த ஆண்டில் நிறைய துக்கங்களை நீ அனுபவித்திருக்கலாம். சில போராட்டங்களையும் நீ சந்தித்திருந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டு தேவன் உன்னை மகிழ்ச்சியாக நடத்த விரும்புகிறார். கடந்த ஆண்டில் செய்த எந்த ஒரு தவறையும் இந்த புதிய ஆண்டில் நாம் செய்து விடாதபடி மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு இந்த ஆண்டை நாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டாடும். அவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கைகள் இருக்கிறது. அருளாளர் இயேசு சுவாமி அறிந்து கொள்ளும்படியாக சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.